அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. ஆன்மநேயம் கொண்ட எனது உயிரில் கலந்துள்ள அன்பு ஆத்ம சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல நம்முடைய அருள் தொந்தை அருட்பிரகாச வள்ளல் பெருமானார் அவர்கள் தான் பெற்ற அந்த பேச்சினை பல இடங்களிலே தெளிவாக நம்மை கொண்டு செல்கிறார்கள். மேட்டுக்குப்பத்திலே அவர் தங்கியிருந்தபோது 1871 தொடங்கி 74 வரைக்கும் நிறைய நமக்காக செய்திகள்லாம் தரார். இப்போ சாதாரணமாக உலகில் பார்த்தோம்னா நிறைய ஆசிரமங்கள், நிறைய தவ செயலர்கள் சொல்லிட்டு சாமிகள், சீடர்கள், இப்படி நிறைய பேர், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழிமுறை. நிறைய நீங்கள் பெயர் சொல்ல நான் விரும்பலை. நிறைய ஆசிரமங்கள், நிறைய வழிமுறைகள். ஆனால் யாராகிலும் வள்ளல் பெருமான் பெற்ற அந்த பேச்சினை பெற முடிந்ததா அப்படின்னு சொன்னால் அதான் இல்லை. இந்த சன்மார்க்கம் வள்ளல் பெருமான் தோற்றுவித்து இன்று வரையிலும் சாகாதவனே சன்மார்க்கின்னு சொன்னார். ஆனால் அவர் மட்டும்தான் சாகலை. என்னுடைய மார்க்கம் இருக்க இது சாவை ஒழிக்கும்னார். இறப்பை ஒழிக்கின்ற மார்க்கம் என்னுடைய மார்க்கம்னார். அப்போ யாருமே இந்த மார்க்கத்தில் நாம் போகலை. ஏன்னா இந்த மார்க்கம் வழியாக சென்றிருந்தால் அவர் அடைந்த அந்த நிலையை நாமும் அடைந்திருப்போம். அப்போ மார்க்கம் தவறிவிட்டோம். அப்போ ஏன் வழி தவறினா என்ன ஆகும்? ஊர் போய் சேர முடியாது இல்லைங்களா? உலகில் வழி தவறுனா ஊர் போய் சேர முடியாது. இவர் சொல்லுகின்ற அந்த வழியை தவறி விடுவோமேயானால் அந்த மனநலா பெருவாழ்வு என்று சொல்லக்கூடிய சாகா கல்வியும் அறிந்து கொள்ள முடியாது. சாகா கல்வி என்றால் அது எங்கே போய் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது அப்படின்னு ரொம்ப பேர் சொல்லிக்கிட்டும் இருக்காங்க, வகுப்பு நடத்திக்கிட்டும் இருக்காங்க. சாகா கல்வியே நடத்த முடியாது, அதில் யாரும் போய் படிக்கவும் முடியாது. ஏன்னா இந்த சாகா கல்வியுடைய திறன் அத்தனையும் வள்ளல் பெருமானார் அவர்கள் அருட்பாவிலே எழுதி அருளியிருக்கின்றார்கள். ஏறக்குறைய 1ஆம் திருமுறையிலிருந்து 6ஆம் திருமுறை வரைக்குமே அதை திணிச்சு வச்சுருக்கார்கள். ஆங்காங்கே காண கிடைக்கக்கூடிய செய்தி, நம்மை நாம் நெறிப்படுத்தக்கூடிய முறைகளெல்லாம் சொல்லியிருக்காரு. சாதாரண உலகில் ஏதாவது ஒன்றை அடைய வேண்டுமானால் அதற்கான முயற்சி இருக்கும். முயற்சியோடு கூடிய மனம் சிதறாமல், மனம் தளராமல் அதில் இறங்கி போகின்ற போது அதை அடைய வேண்டிய அவருக்கும் அது தகுதி இருக்கிறான்னு பார்ப்பாங்க. இப்போ தகுதி இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது எந்த உலகில் எதை செய்தாலும் அதற்கு ஒரு தகுதி, ஒரு தரம் நம்முடைய சொல்லப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் அந்த சாகா கல்வியை அறிந்து கொள்வதற்கு, மரணமில்லா பெருவாழ்வை அடைவதற்கு என்ன தகுதிகள் வேண்டும் என்பதை வள்ளல் பெருமான் தெளிவாக எழுதியிருக்கார். நம்ம உடல் ஒத்து வந்தால் தான் அதை அடைய முடியும். ஏன்னா உடலுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு பொருள் தான் உயர்ந்த பொருள். அந்த நிலையை அது அடைய வேண்டும். ஒரு இடத்துல வள்ளல் பெருமான் சொல்வார், உடம்பு வரும் வகை அறியீர், உயிர் வகை அறியீர்ன்றார். அப்போ உடம்பு வந்த வகை தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு அவரே சொல்லுவார், இந்த உடம்பு எப்படி வந்தது அப்படின்னு. ஆவி உருவா ஒளி உருவாக இருந்து நான் வந்தேன் அப்படின்னு எழுதுவார். அப்போ ராமலிங்கம் என்கிற அவர் ஆவி உருவாக, ஒளி உருவாக ஒரு திரவ பொருளாக இருந்து அம்மாவுடைய உடம்புல அந்த திரவ கருமுட்டையோடு கலந்து ஒரு பிறவி எடுத்து வந்திருக்காரு. அப்படின்னா நானும் நீங்களும் கூட அப்படி தான் வந்திருக்கிறோம். ஆனால் அவர் முயற்சி செய்தார்.
எந்நேரமும் அவருடைய நாட்டம் அந்த திருவுளர் நாட்டம்தான். எப்படியாவது அதை அடைந்து விட வேண்டும், எப்படியாவது சாகாமல் இருக்க வேண்டும், எப்படியாவது நம்முடைய உடலை மண்ணில் புதைக்காமலும் தீயிட்டு கொளுத்தாமலும் செய்து கொள்ள வேண்டும். இதே சிந்தனையிலேயே அவர் வாழ்ந்தார். அப்படி வாழ்கின்ற போது இது எதனால் பெற முடியும்னு பார்க்குறாரு. இதுக்கு முதலாவது தேவை இரக்கம், கருணை, தயவு. அதை வளர்த்து கொள்ள வேண்டும்ங்கிற ஒரே காரணத்தை சொல்லி தர்மசாலையை தோற்றுவிக்கிறார். ஜீவகாருண்ய ஒழுக்கம் சொல்லி கொடுக்குறார். அதன் பிறகு நமக்கு இப்படி பயின்றால் தான் அதை அடைய முடியும்னு தெளிவாக சொல்லியிருக்கார். இல்லை இப்போ நம்ம ஞானிகள்னு சொல்லி பெயரிட்டு கொண்டு இந்த நாட்டிலே வந்து கொண்டிருக்கிறவர்கள், வள்ளல் பெருமான் எழுவார், பெரியவர் பெரியவர் என்று இந்த நாட்டிலேயே பெயரிட்டு கொண்டு கடவுளுடைய உண்மை தெரியாது ஒன்று கிடக்க ஒன்று உளறி வருகின்றார்கள். இந்த மரண விழா பெருவாழை பற்றி யாரும் சொல்ல முடியாது. சித்தர் பெருமக்களும் மறைத்து விட்டார்கள், மண்ணை போட்டு மறைத்து விட்டார்கள். புறங்க இயல் சொல்லவில்லை, புரிகிற மாதிரி விளக்காமல் சொல்லலை. நான் பெரியவர் பெரியவர்னு பெயரிட்டு வந்து ஒன்று கிடக்க ஒன்று கடவுளை பற்றி உளர்ற அவங்க தரப்புலையும் நான் இல்லை. அசுத்த மாயாவரிகளாகிய சித்தர்கள் போல நான் மறைச்சும் சொல்லலை. மிக தெளிவாக வெளிப்படையாக என்ன மாதிரி யாரும் சொல்ல முடியாது. ஆனால் நான் அடைந்த அந்த சுகத்தை நீங்கள் அடையலாம். ஆனால் உங்களுக்கு அந்த தகுதியை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். அது எவ்வாறு அந்த தகுதியை வளர்த்து கொள்வது? இந்த உடம்புக்குள்ளே தான் இருக்குது அந்த பொருள். அந்த பொருள் இந்த உடம்போடு கலந்து கொள்ள வேண்டும். கலவாமல் இருக்கான்னா, ஆமாம், உடல் வேறு ஆன்மா வேறுன்னு தான் இந்த உடம்புல இயங்கிக்கிட்டு இருக்கு. ஆன்மா தனித்தே இருக்குன்னு வள்ளல் பெருமானுடைய கருத்து, அதுதான் அவருடைய அனுபவம். அப்படிப்பட்ட இந்த ஆன்மாவனுடைய அனுபவத்தை பெற வேண்டுமானால் மிக தெளிவாக சொல்லிட்டார். உலகத்தினத்தே மிகவும் பெரிதற்கரிய மனித தேகத்தை பெற்றுக்கொண்ட நம்மவர்களே, அதாவது இந்த ஜாதி, இந்த மதம், இந்த மொழி, இந்த நாட்டில் உள்ளவங்களுக்குன்னு சொல்லவே இல்லை. அவர் மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் சொல்கிறார். உலகத்தினத்தே பெரிதற்கரிய மனித தேகத்தை பெற்றுக்கொண்ட நம்மவர்களே காலம் உள்ள போதே கடவுள் நிலையறிந்து அம்மயமாதல், அதுதான் என்னுடைய வழிபாடுன்றார். சொல்லி இதற்கு என்ன தகுதி வேணும்னா, இந்த உடலை தகுதியாக மாற்றுதல் வேண்டும். எப்படியெல்லாம் இருந்தால் தகுதி அந்த உடம்புக்கு வரும் அப்படின்னு சொல்லி மேட்டுக்குப்பத்தில் வசிக்கின்ற போதே நாம் பெரும் புருஷார்த்தம் ஒரு கடிதம் ஒன்று எழுதி ஒரு பக்கம் பத்திரிக்கை அது மேட்டுக்குப்பத்தில் சுவரில் ஒட்ட சொன்னதாக அன்பர்களுடைய குறிப்பு சொல்ல வருகிறது. அது ஏமஸ்தி, சாகா கல்வி, தத்துவ நிக்கிரகம் செய்தல், கடவுள் நிலை அறிந்து அம்மாயமாதல்னு எழுதியிருக்கார். அதை ஏமசித்தின்னு சொல்லும்போது இந்த உடலை தங்கமாக மாற்ற வேண்டும். இது மண் உடம்பு, இந்த உடம்பை மாற்றணும். எப்படி மாற்றுவது? விதியெல்லாம் எழுதியிருக்காரு. இந்த விதிமுறையில் நீங்கள்லாம் இருந்து ஆகணும், நடந்தாகணும். உலகில் போகிற மற்ற மக்கள் போல் அதை அடைய முடியாது லேசாக. நாம் தான் அதை அடைய முடியும். நான் சொல்லுகின்ற வழிமுறைகளை நீங்கள் கேட்டு நடக்க வேண்டும். அதை யாரும் வழிமுறையெல்லாம் கேட்டு யாரும் நடக்கவே இல்லை. இப்போது உள்ளவர்கள் இந்த ஞான அனுபவத்தை வழங்குவதாகவும் நீங்களெல்லாம் வாங்கி கொள்வதாகவும் நிறைய கூட்டம், நிறைய பார்க்குறோம், பத்திரிகை செய்தி பார்க்குறோம். ஆன்மாவை அறிவதற்காக மாநாடு, பெரிய பெரிய கூட்டம், நிகழ்ச்சி, 3 நாள் நிகழ்வு, 5 நாள் நிகழ்வு, 10 நாள் நிகழ்ச்சி. அதில் பணம் நீங்கள் கட்டிட்டு என்ன பண்ணணும்? இந்த வகுப்பில் கலந்துக்கணும். கலந்துக்கிட்டால் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதனால தான் நீங்கள் அடைஞ்சிட முடியுமா? அப்படிலாம் பட்டினத்து சுவாமி, பட்டினத்தார் நிறைய பாடல்கள் தான் எழுதினார். பட்டினத்தார் கூப்பிட்டு பட்டினத்தார் நிலையை, அவர் நிலை சமாதின்னு சொல்லுவோம். அவனை மாதிரி யாராவது சமாதி இப்படி இருந்தால் நீ போகலான்னு சொன்னாரா? இல்லை. பத்திரிகிரியார் சொல்லி காமிச்சாரா? யாருக்காவது கூப்பிட்டு நான் அடைந்த நிலையை நீ இப்படி இருந்தால் அடையலாம் சொன்னாரா? இல்லை.
எல்லா ஞானிகளுமே பாருங்கள், அவர்கள் வேலையை அவங்கவுங்க பார்த்துக்கிட்டே இருந்துட்டாங்க. ஏன்னா உலகில் ஒரு பொருளை அடையிறதுக்கு நாம் என்ன முயற்சி செய்து அதை அடையிறோமோ, ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னாக்கா எவ்வளோ முயற்சி, எவ்வளோ அதுக்கு நம்ம சேமிப்பு, நம்முடைய உடல் உழைப்பு, நம்முடைய மன பாவனை, சொந்த பந்தங்கள் எல்லார் மத்தியிலையும் அதை சாதிக்கிறது பெரிய விஷயம். அப்புறம் இடம் வாங்கியாச்சு, அதன் பிறகு அதில் வீடு கட்ட போகணும் போது அதில் எவ்வளோ எவ்வளோ இம்சை. நீங்கள் அதை அனுமதி வாங்கி கட்டி முடித்து உள்ளே போகிறதுக்குள்ளே பெரும்பாலும் ஆகிடும். உலகில் ஒரு இடம் வாங்கவும், ஒரு வீடு கட்டவும், ஒரு கல்யாணம் பண்ணிக்கவும், ஒரு குழந்தை பெற்றுக்கவும், இல்லை ஒரு உத்தியோகம் தேடவும் எவ்வளோ உழைப்பு, எவ்வளோ பாடுபட்டு அதை அடையும். இந்த ஆன்ம தேகத்தை அடையணும், மரணமில்லாத ஒரு வாழ்க்கையை பெறணும் அப்படின்னா லேசாக இல்லை. இது லேசாக இல்லை. நம்ம தயார் பண்ணி ஆகணும். சாதாரண உலகில் எந்த ஒன்றுக்கும் ஒவ்வொருத்தரும் தயாராக வராங்க. திருமணத்துக்கு முன்பே பையனை தயார் பண்ணுவாங்க, பொண்ணை தயார் பண்ணுவாங்க. அது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இப்படி ஒரு உணவை தயார் பண்ணணுன்னா அதுக்கு வேண்டியதெல்லாம் இருக்குது. ஒரு 4 பேர் உள்ள குடும்பம், அவங்களுக்கு இரவு உணவு தயார் பண்ணணுன்னா இவ்வளோ தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும்னு ஒரு வழிமுறைலாம் இருக்குது. அதே ஒரு 4000 பேரை கூட்டி இரவு உணவு நம்ம வழங்க போகிறோம் சொன்னால் அதுக்கு நிறைய உழைப்பு இல்லைங்களா? ஆக நம்மை நாம் தெரிந்து நமக்குள்ளே பயணிக்கணும், நாம் தான் அடையணும். வள்ளல் பெருமான் சுலபமாக இந்த நீ அடையலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா அணுக்க தொண்டர்களாகிய நிறைய வள்ளலாருக்கு கூட இருந்து அவருக்கு உதவிகரமாக இருந்தவர்கள். இருக்கும் ரத்தின வேலுமொழியார், புதுவை பினாகவாணி முதலியார், கூடலூர் அப்பாசாமி செட்டியார், கருங்குழி புருஷோத்தம ஐயா, இப்படி நிறைய சென்னையில் வேலு முதலியார், இவ்வளோ பேரையும் கூப்பிட்டு இதுதான் வழி, இந்தாங்க நான் இதை கையில் கொடுக்குறேன், வச்சுக்கோ, நீ பெரிய ஆள் ஆகிடுவேன், இதை கையில் கட்டிக்கோ, போய் பாரு, எல்லாம் நடந்துடும். எதையாவது செய்திருக்கலாம் இல்லைங்களா? இன்றைக்கி எல்லா ஞானிகளும் என்ன சொல்லிகிட்டு இருக்காங்க? வகுப்பு முடிஞ்சும் உங்களுக்கு ஏதோ ஒன்று கொடுத்து அனுப்புகிறாங்க. கோயிலுக்கு போனீங்கன்னா ஏதோ ஒன்று கொடுத்து வாங்கிட்டாங்க, அது ஒரு பெரிய நமக்கு அது பெரிய விஷயம் நமக்கு. அதனால் நம்ம ஏதாவது சாதிச்சிடலாம் அப்படின்னு இந்த மன மயக்கங்களை உண்டாக்கி கொடுப்பதாகவும் வாங்குவதாகவும் நிறைய நடந்து வருது. அதிலெல்லாம் ஏமாறவே வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் யாரையும் கொண்டு போக முடியாது. ஏன்னு இந்த நெறிமுறைகள் அவ்வளோ சிரமம்னா சிரமம்தான், சுலபம்னா சுலபம்தான். என்னால் முடியும் அப்படின்னா முடியும், என்னால் முடியாதுன்னா யாராலும் முடியாது. அதனால் முடியுன்ற எண்ணத்தை நாம் தான் வளர்க்கணும், முடியாதுன்றதையும் நாம் தான் வச்சுருக்கோம். இந்த நித்திய ஒழுக்கம் என்னும் உலகியலுக்கு எழுதுகிறார். உலகில் இருக்க நாம் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு எழுதுகிறார். காலையில் சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே எழுந்துருங்கன்னார். அப்போ ஒரு ஞானி ஆகணும், வள்ளல் பெருமான் பெற்ற மரணமில்லா பெருவாழ்வை அடையணும், சாகா கல்வியினுடைய திறனை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு நான் ஒரு 10 மணிக்கு எழுந்திரிச்சு என் வேலையை பார்க்க முடியுமான்னு முடியாது. நீ அவர் எழுதியிருக்கிற மாதிரி எழுந்தான் ஆகணும். சூரிய உதயத்திற்கு முன்பாடி எழுந்திருக்கணும். சரி, எழுந்தாச்சு, என்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டு வராரு. காலையில் எழுந்ததும் அப்படியே உட்காந்துக்கோன்றார். எத்தனை பேர் அப்படி செய்கிறோம்? காலையில் எழுந்து வேறு வேலையே செய்யக்கூடாது, அப்படியே உட்காந்துக்கோன்றார். அப்படியே உட்காந்து நெற்றி பகுதியில் கடவுளை ஊன்றி நினை. இப்படி ஊன்றி நினைத்தாச்சு, அடுத்த நிமிடம் வெளியே போய் மல ஜல உபாதிகளை கழிக்க வேண்டும்ன்றார். அப்போ அதையும் கழிச்சாச்சு. அதன் பிறகு என்ன செய்யணும்? கரிசாலை, கரிசலாங்கண்ணு, அதை எடுத்து பல் துலக்கணும்னு எழுதுறார். ஏன் இந்த கரிசாலையை பல் துலக்கணும் அப்படின்னா கண்கள் பிரகாசமாக இருக்கணும். ஏன்னா உள்ளே இருக்கிற அந்த ஆன்ம பிரகாச ஒளியானு கோடி சூரிய பிரகாசம்னு வள்ளல் பெருமான் எழுதுகிறார். ஏன்னா அவர் பெற்ற பேர் அது அக அனுபவம்.
இந்த கண் இங்கே சாதாரண வெளிச்சத்தை பார்த்துட்டுருக்கு. கோடி சூரிய பிரகாசம் உடைய உள்ளே இருக்கிற இந்த ஒளி அணுவை பார்க்க வேண்டுமேயானால் இந்த கண்களை தயார் செய்ய வேண்டும். இந்த கண் நரம்புகள் எல்லாம், கண் விழித்திரை இதெல்லாம் வலுவாக இருக்கணும். அதுக்கு என்ன காரணமாக இருக்கணும், அதுக்கு என்ன காரியம் செய்யணும்னா கரிசாலை தான் பயன்படுத்தணும். எந்த வகை தந்திரத்தினாலாவது கரிசாலையை கொண்டு வந்து 10 தழை அல்லது 5 இலை அல்லது 10 இலைகளை கொண்டு நல்லா மென்று அந்த ஜூஸ் உள்ளே போயிட்டு சாறு உள்ளே போகணும். அந்த திப்பியை ஈறுகள்லேயும் பல்லுலேயும் தேய்க்கணும். அதுக்கப்புறம் அண்ணாக்கில் கொஞ்சம் தடவணும். எல்லா சாரும் உள்ளே கொஞ்சம் விழுங்கணும். அப்புறம் மீதி திப்பியே துப்பிடணும். இதை செய்கிறதுக்கு முன்னாடி ஆலங்குச்சி அல்லது வேலங்குச்சி அல்லது வேப்பங்குச்சி ஏதாவது குச்சி, அதுதான் ப்ரஷ்ஷு, அதை போட்டு பல்லு அழுக்கெடுக்கணும். அழுக்கெடுத்த பிறகு இந்த கரிசலாங்கண்ணை அண்ணாக்களை தேய்ச்சி, அது சித்தர்களுடைய மார்க்கத்தில் வழலை வாங்குதல்னு சொல்லுவாங்க. அதை செய்யும்போது மேலே படிஞ்சிருக்கிற பித்த நீர், கப நீர், பித்த நீர் வயிற்றுலேருந்து வெளியாகும், கப நீர் மேலேருந்து வெளியாகும். கப நீர் மேலே தங்கும், பித்த நீர் வயிற்றில் தங்கும். இரவு முழுவதும் நம்ம உறங்கும்போது பித்தம் அதிகமாக இருக்கும் உடலில். இது இந்த ஆள்காட்டி விரலால் தர்ஜனி விரல்னு சொல்லுவார். இதை உள்ளே தொண்டைக்குள்ளே நாக்குக்கு மேலே உள்ளே வச்சு பண்ணு வந்து அடிவயிறெல்லாம் மேலே ஏறும். கண்கள்லேருந்து தண்ணி கொட்டும், சத்தமும் ஒரு ஆண். அப்படி பண்ணும்போது இந்த 2 அலையும் மேலே ஏறும். இந்த பயிற்சி எதனால் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், இது சாதாரணமான விஷயம். இதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஏன்னா உங்களுக்கு அடி வயிற்று பகுதியில் நாடிகள் 72,000 அங்கே தான் உருவாகும். அதுக்கப்புறம் குளிக்கும்போது ஒரு விஷயத்த சொல்லுவார், தொப்புள் அழுக்கு எடுத்தல் வேண்டும்ன்றார். எங்கேயாவது யாராவது எழுதியிருக்காங்களா, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? குளிக்கும்போது கண்களை கழுவணும், காது, மூக்கு, வாய், பல்ல விளக்கிறீங்க, மேலே அழுக்கு போக குளிக்கிறீங்க, தொப்புள் அழுக்கும் எடுக்கணுன்றார். தொப்புள் அழுக்கு எப்படி எடுப்பீங்க? இதே ஆள்காட்டி வரல தொப்புளை வச்சு வலது பக்கம் இருந்து இடது பக்கம், இடது பக்கம் இருந்து வலது பக்கம்னு ஒரு 2 சுழற்சி கொடுக்கணும். அதில் உள்ளே அழுத்தி கொடுக்கணும். ஏன் அங்கே அப்படி ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம நாடி மையம் அங்கே தான் இருக்குது, அங்கேருந்து மேலே போகணும். ஆக அந்த மையத்தை சரி பண்ணுற விஷயத்த ரொம்ப லேசாக கரிசாலை கொண்டு தர்ஜன விரலால் உள்ள அண்ணாக்களை தேய்க்க சொல்கிறார். மேலேயும் தடவணும். தடவுனா பித்த நீரெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் மேலே இருக்க கப நீரும் வெளியே வந்துடும். பித்த நீர் வந்தாச்சு, கப நீர் வந்தாச்சு, சுவாசம் தானாகவே மேலே ஏறும். இந்த சுவாசம் மேலே போகிறதுக்காக இவ்வளோ பயிற்சி. இது லேசாக அவர் சொல்லிட்டார். அதில் பொத்தைய கையாந்தகரை, அது இங்கே நம்ம தோட்டத்தில் இருக்குது. நீங்கள் யாராவது பார்க்கலன்னா கொண்டு வந்து காமிக்க சொல்கிறேன். சிறு சிறு பூக்களாக இருக்கும், கொத்து கொத்தா செடி முளைச்சிருக்கும். பொட்டலை கையாந்தகரை இலை அல்லது கற்பலாங்கண்ணி இலை ஒரு பங்கு, தூதுவளை இலை, முசுமுசுக்கை இதெல்லாம் கொண்டு வந்து அதை பாலில் போட்டு காய்ச்சி உலகில் இருக்கிறவங்க குடிக்கணும். நம்ம சாதாரணமாக இந்த சேப்பு வீதியில் அதை வந்து தண்ணியில் போட்டு காய்ச்சி அப்படியே குடிக்கலாம். காலை வெயில் கூடாது. அப்போ என்ன செய்யணும், காலைல 3:30 மணிக்கு எழுந்தாச்சு, கொஞ்சம் நேரம் இருந்தாச்சு, மலை ஜலம் உபாதி கழிச்சாச்சு, குளித்தாச்சு, தொப்புள் அழுக்கெல்லாம் எடுத்தாச்சு. இளம் வெந்நீரில் குளித்தல் வேண்டும்ன்றாரு. இல்லைன்னா ஊற்று ஜலமாக இருந்தால் குளிக்கலாம். குளிச்சுட்டு அப்படியே செவையாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து உதய பரியந்தம் கடவுளை ஊன்றி நினைத்தல் வேண்டும்ன்றார். ஏன் அப்படின்னு சொன்னால், எதை நினைக்கிறோமோ அதுதான் நாம் அடைய முடியும். இது நம்முடைய மனதினுடைய நுட்பமான ஒரு விஷயம். நம்முடைய மனதினால்தான் நாம் வந்தோம், மனதினால்தான் வாழ்ந்துட்டுருக்கிறோம். மனம் என்பது கரணம். இந்த கரணம் என்ற மனதிற்கு ஒரு ஒழுக்கத்தை கொடுக்கிறார். இந்த மனம் என்கிற கரணத்தை ஒழுக்கத்திற்கு கொண்டு வரமேயானால், அந்த மனதிற்கு அந்த கரணம் என்று சொல்லக்கூடிய மனம் என்று சொல்லக்கூடிய அதற்கு ஒழுக்கத்துக்கு வரணும்னு சொன்னால்,
அதை ஒழுக்கம் வராமல் அதை தடுத்து நிறுத்துறது யாருன்னா அதுக்கு மேலே 5 பேர். அந்த 5 பேர் சரி பண்ணாதான் மனசுக்கிட்ட போக முடியும். ஏன்னா மனம்ன்ற ஒன்று அந்த 5 பேரும் சேர்ந்து மனதை செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ யாராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதுக்கு தான் இந்திரிய ஒழுக்கம்னு கொடுக்குறாரு. அப்போ இந்திரிய ஒழுக்கத்தில் என்ன வருது? கண். என்ன கண் நரம்பில் ஒரு வாயு வேலை செய்யுது. அடுத்து காதுக்கு ஒரு ஒழுக்கம் சொல்கிறார். காது நரம்பில் ஒரு காற்று வேலை செய்யும். பஞ்ச பிராணன்கள்னு பேர். ஒரே பிராணன் 5 பிராணனாக மாறுது. 5 பிராணங்களும் தன்வயசப்படுத்துறதுக்கு இதுதான் வழி. அப்போது ஜீவகாரண்யன் சோறு போட்டுக்கிட்டு இருந்தால் மட்டுமே போதாது. இந்திரிய ஒழுக்கத்தில் இந்த கண்ணை வசப்படுத்துறது, காதை வசப்படுத்துறது, துர்க்கந்தம் நற்கந்தம் முகராது இந்த மூக்கை வசப்படுத்துறது, ருசி விரும்பாது இருக்கணும். அப்போ நம்ம ஒரு சாதனையாளராக ஆக போகிறோம், மரணமில்லாத வாழணும்னு நினைக்கிறோம், சாகாத ஒரு கல்வியை பயில வேண்டும் என்று கருதுகிறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ருசி விரும்பாமல் இருக்கிறோமா என்ன நானே கேட்டுக்கணும். என்ன நானே கேட்டுக்கணும். எந்த நிலையிலையும் நம்ம அந்த டேஸ்ட்டுக்கு அந்த ருசிக்கு அடிமையாகக்கூடாது. அப்போ எவ்வளோ பேர் நம்ம தயார் பண்ண முடியும்? இதையெல்லாம் யாராவது சொல்லி தான் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டுமா? நாம் நம்முடைய ஒழுக்கத்துக்கு ஒன்றே ஆகணும். அப்போ ருசி விரும்பாத இடத்துல எந்த 5 புலங்களையும் கட்டுப்பாட்டில் கொண்டு வரும்போது அந்த பஞ்ச பிராணங்களும் நம்ம கைவசம் ஆகும். அந்த பஞ்ச பிராணங்களை அடக்கக்கூடிய ஒரே பிராணனாக நம்முடைய மனமாகிய காற்று என்ன செய்யும்? ஒரு அடக்கத்துக்கு ஒரு ஒடுக்கத்துக்கு வரும். அதன் பிறகு அந்த கரண ஒழுக்கம்னு கொண்டு வருவார். கரண ஒழுக்கத்தில் என்ன செய்யணும்? அருட்பாவில் 1ஆம் திருமுறையிலேருந்து 6 திருமுறை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2 புறங்களுக்கு மத்தியில் இருக்கிற அந்த இடத்த சிற்சபை சிதம்பரம் இப்படி கொண்டு வந்து அவர் சொல்ல வேண்டிய இடம் கூட அங்கே தான் வந்து முடிக்கிறார். எதை முடித்தாலும் சிற்சபையில் தான் கொண்டு வந்து முடிப்பார். அப்போ நாம் என்ன செய்யணும்? எந்த நேரமும் நினைவை நாம் இந்த இடத்துல நிறுத்தி பழக முடியுமா? நிறுத்திக்கிட்டே வரணும். அது நிற்காது, நிறுத்தணும். அதுக்காக தான் காலையில் எழுந்தது தான் அங்கே நினை. அவரை மலஜல உபாதிகளை அதை கழிக்கும் போதும் உள்ளே போகிற பிராணன் அபானனாக மாறி தான் மலைவாசலையும் ஜலவாசலையும் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கு. இந்த மலைவாசல் ஜலவாசல் நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். எது வரைக்கும் இருக்கும்? இளமை இருக்கிற வரைக்கும். ஒரு 35-40. இப்போல்லாம் 25 வயசு பையனுக்கே அடிக்கடி ஒன்றுக்கு போகுதுன்றான். 20 வயசு பாப்பாவுக்கு அடிக்கடி எனக்கு படுகையிலே ஒன்று போகுதுன்றது. இதெல்லாம் என்ன காரணம்னா அந்த மையம் சரியாக செயல்படுறது இல்லை. அது எவ்வளவுக்கு எடுக்க வேணுமோ அவ்வளவும் உணவு நாளைக்கு எடுத்துறது. ஆக ஆண் பிள்ளையாக இருந்தால் ஒரு 50 வயசு வரும்போது அந்த 4 சதுரமான ஒரு பை இருக்குன்னார் வள்ளலார். அது நம்முடைய கோஷம் முடிகின்ற இடம், பீஜம் ஆரம்பிக்கிற இடத்துக்கும் கோஷம் முடிகிற இடத்துக்கும் உள்பக்கமாக இருக்குது. அதை பெருமான் பிண்டல அனுபவ லட்சணத்தில் தெளிவாக எழுதியிருக்கார். அங்கே என்ன செய்து அதுன்னா அந்த பை அந்த உறுப்பு சுருங்கவும் விரியவும், மூத்திரத்தாரையை மூடவும் விரிவடையவும், விந்து பையை விரிவடைய செய்யவும் மூடவும் அந்த ஒரு வால்வு சிஸ்டம் அங்கே இருக்குது. அப்போது அதை எதை கொண்டு சரி பண்ண முடியும்? அப்போ மலஜல உபாதைகளை கிரமமாக கழிக்கும்போது நீங்கள் இது வள்ளல் பெருமான் யோகம் சொல்லலை யாராவது உளறிட்டு இருக்கான். சன்மார்க்கம் தெரியுதோ இல்லையோ, வள்ளலார் சொன்னது சோறு போட சொன்னது தான். இதெல்லாம் எங்கேயும் சொல்லவே இல்லை. நீ எதையாவது சொல்லிட்டு நான் சொல்ல வேண்டியது சொல்லிகிட்டே இருப்பேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். இவ்வளோதான் உண்மை. ஏன்னா இதெல்லாம் செய்யறதுக்கு யாராலும் முடியாது அப்படின்றதுனால நம்ம முடிஞ்ச ஒரு விஷயத்தை கையில் எடுத்துக்கோம். முடியாதெல்லாம் இது நான் வள்ளலார் சொல்லலை. நேராக நீங்கள் யாராவது அப்படி சொன்னால் அவங்களை அழைச்சிட்டு வந்துங்க. ஏன் எதிர உட்காட்டும் நானும் அவரும் பேசிக்கிறோம் நேராக. வள்ளலார் இதை எந்த இடத்துல சொல்லலைன்னு நீ சொல்ல வர, வாதம் பிரதிவாதமா அப்படின்னா அப்பா சிவானந்தர் தெளிவாக சொல்லிட்டாரு. வாதம் பிரதிவாதம்லாம் பண்ணாத,
உனக்கு ஏதாவது தெரிஞ்சால் உன் பயணத்தை தொடர்ந்து நீ போ. என்ன ஒத்த கருத்து உடையவர்கள் ஒன்றை கேட்டால் அந்த ஒத்த கருத்து உடையவர்கள் கலந்துக்கலாம், பேசிக்கலாம். கருத்துக்கு மாறாக எதிர்வாதம் பண்ணி அதை விகண்டாவாதம்னுவாங்க. அவங்கக்கிட்டெல்லாம் பேசுனீங்கன்னா உன்னுடைய நிலையிலிருந்து நீ தவறிடுவ. அதனால் யார் இடத்திலும் வாதம் செய்யாதேன்றார். அப்போ இந்த கொள்கையை நம்ம எடுத்து வாதம் பண்ணுறதுக்கு தயாராகவும் இல்லை. ஆக இந்த மலங்கழிக்கும்போது நம்முடைய வலது கை இடது பக்கம் இருக்கணும், ஜலங்கழிக்கும்போது இடது கை வலது பக்கம் இருக்கணும், அடி வயிற்றை தாங்கி பிடிக்கணும்னு எழுதுறார். ஏன்? அங்கே இந்த தொடு வர்மம், இந்த வர்மக்கலையெல்லாம் படிக்கிறாங்க, புத்தகம் இருக்குது. இந்த தொடுதலால் ஏதாவது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்கும். நம்முடைய 5 விரல்களும் அடி வயிற்றை தாங்கி பிடிக்கும்போது என்ன நடக்கும்னு அது நீங்கள் வச்சு பார்த்தா தான் தெரியும். நம்ம உணர்வுகள் ஒவ்வொரு இடத்துலையும் உடம்புல எப்படிலாம் செயல்படுகிறது. ஆக மலஜல உபாதைகள் கழிக்கும்போது நீ இப்படி தான் உட்காரணும், குந்தி உட்காரணும். இப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லார் வீட்லேயும் வெஸ்டர்ன் டைப், சேர் டைப்பில் இருக்குது பாத்ரூம், லெட்டின்லாம். அந்த பொசிஷன், அந்த நிலை கூடாது. குத்துக்காலிட்டு உட்காரணும். உட்காரும்போது 2 கையும் அடி வயிற்றை தொடும்போது நம்முடைய தொடைப்பகுதி கையை இருக்கும். இந்த கைக்கும் இந்த தொடைக்கும் வயிற்றுக்கும் நடுவில் கை பதியும் போது ஒரு அழுத்தம் கொடுக்கும். மலஜலம் கழிக்கும்போது அந்த அழுத்தம் கொடுத்தா அது வெளியேறும். இந்த பயிற்சி நம்ம தொடர்ந்து காலையில் செய்து தான் வரணும். இதை பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மலஜலம் கழிக்கும்போது நம்முடைய கவனம் முழுவதும் எங்கே இருக்கணும் அப்படின்னாலே, கடையை நேற்று பூட்டிட்டு வந்தோம்மா அப்படின்னு கடை மேலே கவனம் இல்லை. நம்ம இன்றைக்கி போய் அலுவலகத்தில் என்ன பண்ணணுன்ற அந்த கவனம் இல்லை. இந்த பையனை இட்டு போய் பள்ளியில் ஸ்கூலில் விடணுமே அப்படின்னு அந்த 1008 சிந்தனை மலஜல உபாதி கழிக்கும்போது தான் வந்துக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் நீ செய்யாதேன்றார். உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய கவனம் மலஜலம் கழிக்கிற அது மேலே இருக்கணும். எத்தனை பேர் மலம் கழிக்கிற வாசல் மேலே கவனம் வச்சுக்கிட்டு உட்காந்து மலம் கழிக்கிறோம்? மலம் கழிந்து சுத்தமாக எல்லாம் போயாச்சான்னு கூட பார்க்குறதில்ல. மலம் கழிச்சாச்சுன்னு காலை அலம்பிட்டு ஏந்தது வருவார், திரும்ப போய் உட்காந்துக்குவார். என்னென்னா கொஞ்சம் சொச்சம் இருக்குன்னு அவருக்கே தெரியுது. இப்படி யார் ஒன்றே அறகுறையாக எழுந்து வர சொன்னது? இது வாழ்வியலில் சரி வருமா? ஒன்றுக்கு போயிட்டு அவர் அவசரமாக போயிட்டு வந்துட்டேன், இப்போ தான் பொறுமையாக போகணும்னு மறுபடியும் ஒரு தடவை போவார். இந்த 2 மையங்களை சரி பண்ணாத வரைக்கும் நீ மேலே போய் சாக கல்வியை கற்றுக்கொள்வதற்கு இதுக்கு எத்தனைக்க முடியாது. முதல்ல இங்கே ஆரம்பிக்கிறார் வள்ளலார். இந்திரிய ஒழுக்கத்திலேயே ஆரம்பிச்சிட்டாரு. நீ இந்த நிலையை அடையணும்னா இப்படித்தான் மகனே இருக்கணும், கண்களால் குரூரமாக பாராது இருக்கணும். அதை முதல்ல கற்றுக்கோ. ஏன்னா இந்த 5 புலன்களுக்கு அப்பால் தான் இருக்குது ஆன்மா. இந்த உடலுக்குள்ளே அந்த ஆன்மா இருந்தாலும் அது தனித்தே தான் இருக்குது, அது அதுவாகவே இயங்கலை. ஆக அப்படிப்பட்ட நிலையில் வள்ளல் பெருமாள் அழகாக இந்த ஒழுக்கத்தில் காலையில் கரிசாலை கொண்டு என்ன செய்யணும்னு எழுதுகிறார். வாழலை எடுத்தல் வேண்டும். சரி, வாழலை எடுத்தாச்சு. அதன் பிறகு காலை உணவு என்று இல்லவே இல்லை. வள்ளல் பெருமான் தெளிவாக எழுதிட்டார், காலை உணவு கிடையாது. அப்போ காலையில் என்ன தான் சாப்பிட்லாம்? 11 மணி அல்ல 12 மணின்றார். பகல் 12 மணிக்கு தான் ஆகாரம் கொடுக்கணும். அந்த ஆகாரம் எப்படி கொடுக்கணும்னு எழுதுகிறாரா? எழுந்தாச்சு, காலைல பல் துளைக்காச்சு, முகம் கழிச்சாச்சு, குளிச்சாச்சு, மலஜல உபாதி கழிச்சாச்சு. அதுக்கு மேலே நம்ம வெளியில் மெல்லனே, அதாவது இந்த வெயிலில், கடுமையான வெயில் எல்லாமே இளம் வெயில்ன்றார். காலையில் இளம் வெயில் தேகத்தில் படாதபடி, இளம் வெயில் தேகத்தில் படாதபடி பொழுது விடிந்து 5 நாழிகை பரியந்தம், 2 நாழிகை 1 மணி நேரம், 5 நாழிகைன்னா 2 மணி நேரம், 6லேருந்து 8 2 மணி நேரம். அப்போது பொழுது விடிந்து 5 நாழிகை பரியந்தம் உடம்பை போர்வையோடு காத்தல் வேண்டும். உடம்பை போர்வையோடு காத்தல் வேண்டும்.
வரத்தக்க உழைப்பை எடுத்துக்கொள்ளாமல், கடுமையான உழைப்பு வேணாம். வேர்த்து கொட்டும், கைக்கு முடியாதுன்னும், கால் முடியாதுன்னும். அப்படிலாம் இந்த முடியாதுன்னு இந்த உடம்பு சொல்கிற வரைக்கும் அதை வேலை வாங்காத. கடுமையான உழைப்பு வேணாம். தேகம் மெலிவு தரக்கூடாது. தேக மெலிவு வரத்தக்க உழைப்பை எடுத்துக்கொள்ளாமல் லேசான முயற்சியில் சிறிது வருத்தம் தோன்ற முயலுதல் வேண்டும். இப்படி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த பல்லழுக்கு எடுத்தாச்சு, முகம் கழிச்சாச்சு, மலஜல உபாதி கழிச்சாச்சு, கரிசாலையை பல் துளைக்கி வாழை எடுத்தாச்சு, தேகத்தில் இளம் வெயில் படாதபடி வெளியே வந்தாச்சு, கொஞ்சம் வேலை செய்தாச்சு. அதன் பிறகு இளம் எண்ணீரில் குளித்தல் வேண்டும். இது சாதாரண நித்திய உலகில் மக்களுக்காக எழுதுகிறார். பசி கண்டவுடன் தடை செய்யாமல் ஆகாரம் கொடுத்தல் வேண்டும். பசி வந்தால் ஒழிய சாப்பிடவே கூடாது. பசி வந்தால் தான் சாப்பிடணும். நம்ம அதை கடைப்பிடிக்கிறோமா? நாம் கடைப்பிடித்தாலும் வீட்டில் உள்ளவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. காலைல சாப்பிட்ருங்க, காலையில் சாப்பிட்ருங்க, அப்படியே கிடக்குது. அதெல்லாம் என்னுடைய உடம்பு, என்னுடைய ஆகாரம், நான் எனக்கு தெரியும், அவ்வளோதான். நீங்கள் இந்த விஷயத்துலலாம் உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு கவனம் இருக்கணும். ஆக பெரியவர் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காகலாம் நம்ம உணவு அருந்துதல் கூடாது. நீங்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்கணும். ஏன்னா நீங்கள் அடைய வேண்டிய ஒரு நிலை என்னென்னா மரணமில்லாத பெருவாழ்வு. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு கல்வி சாகா கல்வி. இது எந்த பள்ளிக்கூடத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க? எந்த வாத்தியாரும் இல்லை, எந்த பள்ளிக்கூடமும் இல்லை. இன்றைக்கி நிறைய பேர் என்ன மாதிரி ஆள் நிறைய வந்துட்டான். எதுக்கு தெரியுமா? இந்த சாகா கல்வி சொல்லித்தரதுக்கு. அதுக்கு கேம்பெல்லாம் உண்டு. அந்த சாகா கல்வியை நான் சொல்லித்தருவேன், நீங்கள்லாம் வந்து கற்றுக்கலாம். இது சாத்தியப்படுமா அப்படின்னா அந்த சிந்தனைலாம் யாரும் கிடையாது. யார் எதை சொன்னாலும் கேட்டுற வேண்டியது நம்ம கதை தானே. ஆக தியானம் என்பதும் யோகம் என்பதும் இந்த வள்ளல் பெருமான் சொன்ன இந்த காய சித்தி உபாயமாகிய மரணமில்லா பெருவாழ்வு என்பதும் தனித்தனியாக அவரவர் முயற்சி செய்து அடைய வேண்டுமே தவிர யாரும் கொடுக்கவும் முடியாது, யாரும் வாங்கவும் முடியாது. இது உண்மை. இதை நீங்கள் நம்பி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. யாரும் மாறி கொடுத்துட மாட்டாங்க. ஆக இதை சொல்லி இளம் வெந்நீரில் குளித்தல் வேண்டும். அதன் பிறகு உட்கார்ந்து தியானம் பண்ணுன்றார். சிவ சிந்தனையோடு, அதன் பிறகு சிவ சிந்தனையோடு சிறிது நேரம் இருத்தல் வேண்டும். இப்போ வள்ளல் பெருமான் நேராக வருவாரா இல்லை எழுதி வச்சிருக்காரு? சிவ சிந்தனையோடு இருக்கிறதுனா என்ன சிந்தனை சொல்லுங்க நீங்க? சிவ சிந்தனைங்க. நமக்கு கற்பிக்கப்பட்ட கடவுள் ஒரு சிவன். இந்த நாட்டிலேயே சிவன் ஒன்று சொல்லி அது வழங்கி வருது இல்லைங்களா? அந்த சிவனை இதுவரைக்கும் யாரும் பார்த்ததும் இல்லை. அப்படி ஒருத்தர் இருந்தாரான்றதும் கேள்விக்குறி. ஆக சிவம் அப்படி சொல்லி சிவ சிந்தனையோடுன்னு எழுதுகிறார். உள்ளே போய் வெளியே வர மூச்சு காற்று தான் நானும் பல முறையில் பல வருஷமாக சொல்லிகிட்டே இருக்கேன். இதை ஞானிகள் அத்தனை பேரும் இதைத்தான் சொல்லிட்டாங்கன்னு அதையும் சொல்லிகிட்டு இருக்கிறேன். மூச்சு தான் உயிர், உயிர் தான் மூச்சு. அந்த மூச்சு தான் சிவம், சிவன் தான் மூச்சு. இதை தெளிவாக எல்லா சித்தர் பெருமக்களும் சொல்லி வச்சுருக்காங்க. காகப சுண்டர்ன்றவர் மிக தெளிவாக வாதகாவியம் 1000ன்னு முழுக்க முழுக்க மூச்சு காற்றை பற்றியே எழுதியிருக்கார். வள்ளல் பெருமானே இதே தான் சொல்லுவார். சுவாமி சிவானந்த பிரம்மசர் எல்லாமே இதுதான், உள்ளே போய் வெளியே வர மூச்சு காற்றுல தான் எல்லாமே அடங்கி வச்சு போயிட்டு மூச்சை பாருன்ட்டார் அவரும். பனைக்குளத்திலே சமாதியான ஜீவசமாதியான சித்திரமுத்தி அடிகளார் சுவாமி என்ன சொல்லிட்டாரு? பேச்சை குறைச்சிட்டு மூச்சை கவனி போயிடலாம், முத்தி அடையலான்ட்டார் அவரும். ஆனால் எல்லாமே இந்த ரகசியம் எதில் இருக்குன்னா மூச்சு காற்றுல தான் இருக்குது. அதில் இருக்கிறத அதை நீங்கள் தான் கற்றுக்க முடியுமே தவிர, நீங்கள் தான் அதை வசப்படுத்துமே தவிர இன்னொருத்தர் போய் அதை உங்கள் மூக்கை பிடிச்சி சொல்லித்தரதுக்கு முடியாது. உணவு இருந்தால் உங்களுக்கு ஊட்டி விட்டுடலாம். நான் தண்ணி வேணுன்னா உங்கள் கையை ரெண்டையும் பிடிச்சிட்டு வாயில் ஒரு கரண்டு காம்பை விட்டு கூட நீக்கி ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றிடலாம். ஆனால் மூச்சு காற்று உங்களுக்கு நான் எப்படி உள்ள அனுப்ப முடியும்?
எப்படி உங்கள் சுவாச காற்றை நான் வெளியே வாங்க முடியும்? இதெல்லாம் என்ன பெரிய கூத்து இந்த உலகத்தில் நடந்துகிட்டு இருக்கு. நான் சொல்லித்தரேன். என்னத்தை நீ சொல்லித்தருவ? உள்ளே போய் வெளியே வர மூச்சு காற்றை நான் தானே பிடிக்கணும், அதை நான் தானே கவனிக்கணும். தனிப்பட்ட முறையிலே இடம் தண்ணி திருந்து நான் தான் அந்த முயற்சியை பண்ணணும். வேறு யாரும் எனக்காக செய்ய முடியாது. எனக்கு கொடுத்த இந்த உடம்பு, எனக்குள்ளே இருக்கிற இந்த உயிர், அது எனக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த உடலையும் உயிரையும் பிரிவர்கள் சொந்தம் கொண்டாட முடியாது. ஆனால் அது எனக்கே சொந்தமானா எனக்கும் சொந்தம் இல்லை. எனக்கு எது சொந்தம், உனக்கு எது சொந்தம்? எனக்கு எது சொந்தம், உனக்கு எது சொந்தம்? உடம்பும் சொந்தம் இல்லை, உயிரும் சொந்தம் இல்லை. வள்ளல் பெருமான் உடலை சொந்தமாக்கு, இந்த உயிரை மெய்யாக்கு, பொய்யான உடலை மெய்யாக்கு, இந்த பொய் உடலை மெய் உடம்பாக மாற்றுறதுக்கு வழி சொன்னவர் வள்ளலார். அதை மெய்யாவே பண்ணிக்கிட்டார். ஆக சிவ சிந்தனையோடு சிறிது நேரம் இருத்தல் வேண்டும். உள்ளே போய் வெளியே வர மூச்சு காற்றுடைய சிந்தனையோடு இருந்தால் போதும். அந்த சிந்தனையோடு இருந்துட்டு பசி கண்டவுடன் தடை செய்யாமல் ஆகாரம் கொடுத்தல் வேண்டும். எப்போ? 11 மணிக்கு 12 மணிக்கு சொல்கிறார். மத்தியானம் 12 மணிக்கு தான் சாப்பாடே. அப்போ அந்த சாப்பாடும் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு எழுதுறாரு. பசி கண்டவுடன் தடை செய்யாமல் ஆகாரம் கொடுத்தல் வேண்டும். தடையே செய்யக்கூடாது. அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்லாம், அவர் வாரட்டும் சாப்பிட்லாம், இவர் வாரட்டும் சாப்பிட்லாம். எவர் வந்தாலும் அவர் வகுத்துக்கு அவர் சாப்பிட போகிறார். எங்கள் வீட்லேயே ஒரு பழக்கம் இருந்தது. நான் குடியிருந்தேன், நான் வளர்ந்தேன் அந்த வீட்டில். எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா எல்லாமே சொல்லுவாங்க, பொண்ணு பிள்ளைலாம் சாப்பிடக்கூடாது, வீட்டுக்காரர் சாப்பிட்டோம், பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டோம். அது எங்கள் அம்மா வந்த பிறகு தான் அவங்கவுங்க பசிக்கு அவங்கவுங்க சாப்பிட்லான்னு ஆச்சு. கணவர் வர வரைக்கும் பொண்டாட்டி வீட்டில் பட்டினியாக கிடக்கும். அவர் சாப்பிட்ட பிறகு தான் இவர் சாப்பிடணுமா? அப்படியெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க பசிக்கு அவங்கவுங்க சாப்பிட்டே ஆகணும். இதெல்லாம் வள்ளலார் சொன்னதுனால தான் வள்ளலார் பிடிக்கல. ஏன்னா அங்கே ஒரு தர்மசாஸ்திரத்தை எழுதி வச்சுருக்கிறான். கணவன் சாப்பிட்ட பிறகு தான் மனைவி சாப்பிடணும், அதுவும் கணவன் சாப்பிட்ட அந்த இலையிலேயே நீ சாப்பிடணும். இது சாஸ்திரம். அதனால தான் தூக்கி எறிஞ்சார் வள்ளலார். இந்த சம்பிரதாயம் சாஸ்திர சடங்கு தான் தூக்கி எட்ட போடு. அவர்கள் உடம்புக்கு அவங்கவுங்க தான் அதிகாரி. அதனால் அவங்களுக்கு பசி கண்டவிட அவங்க சாப்பாடை கொடுத்துடணும். நீ வருவ அவர் வருவாருன்னு காத்திருக்கக்கூடாது. அதனால் ஆகாரம் கொடுக்கும்போது நீ ஆகாரம் எடுக்க போகிற 12 மணிக்கு, காலை உணவு இல்லை. நீங்கள் சாப்பிட்லையான்னு என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு காலை உணவு இல்லை. என்னுடைய உணவு 12லேருந்து 1, சில நேரம் 2, சில நேரம் மத்தியானம் 3 ஆகிடும். சில நேரம் 4 மணிக்கு வந்து பார்ப்பேன், காலையில் வந்தது அப்படியே தான் இருக்கும். சில நேரம் 8 மணிக்கு உள்ளே போய் பார்ப்பேன், மத்தியானம் வச்சது அப்படியே இருக்கும். அடடா சாப்பிட மறந்தமே அப்படின்னு தோணும். பிள்ளைங்களை இவங்க இருக்கிறவங்களை கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் வைப்பாங்க, அவங்க தான் திருப்பி எடுத்துகிட்டு வருவாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்முடைய நினைவும் உணர்வும் வேலை போகும்போது தானாகவே இந்த உணவெல்லாம் போகும். நம்ம உணவு மேலே நாம் விருப்பப்படல, இந்த உடம்பு உணவு கேட்கும். இந்த உடம்பு கேட்கும்போது உடம்புக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துருங்கப்பா. கண்ணு பார்த்து கேட்டதெல்லாம் கண்ணுக்கு வேலை இல்லை. மூக்கு பார்த்து கேட்ட காலம்லாம் ஒரு காலம், மூக்குக்கு வேலை இல்லை. வறுவல் வாசனை வருதுன்னா அது சொல்லுன்னா, சொன்ன காலம்லாம் போச்சு. எது வருத்தா என்ன, எந்த வாசனை உனக்கு வந்தால் என்ன, உனக்கு அது கிடையாது, நீ பேசாமல் இரு. இவை நம்முடைய தத்துவங்களால் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக போகணும். ஏன்னா இந்த தத்துவங்களெல்லாம் கடந்து போய் உள்ளே இருக்கிறத நீ பார்க்கணும். உனக்கு உள்ளே இருக்கிற ஒன்று அடையிறதுக்கு தடையாக இருக்கிறதுக்கு மேலே இருக்கிறது இந்த 5 தான். இந்த 5ஐயும் அடக்கிறதுக்கு வழி தெரியல. அது போன வழி போட்டு விட்டாலும் தடுமாறிடும். ஆக அதை ஒரு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு தானே இந்த பயிற்சி. இந்த பயிற்சியில், இந்த முயற்சியில் நான் இல்லாமலே நான் யோகம் அனுஷ்டிப்பேன், நான் தியானம் அனுஷ்டிப்பேன், நான் மரண பெருவாழ்வு அடைவேன், இது எப்படி சாத்தியப்படும்? முயற்சியில் இருந்தால் முடியும். ஆக 12 மணிக்கு ஆகாரம் கொடுக்க சொல்கிறாரு. காலை உணவு கிடையாது. ஏங்க இதெல்லாம் இந்த சன்மார்க்க கொள்கை நமக்கு எடுபடாது. என்ன வேலைக்கு போனால் 10 மணிக்கு ஆஃபீஸு, காலைல சாப்பிடாம போக சொல்கிறீங்க. ஆஃபீஸில் போய் எப்படி உட்காந்துருக்குறது?
நீ எதுக்கு இப்போ ஆஃபீஸுக்கு போகிற? சம்பாதிக்கணும். ஏன் சம்பாதிக்கிற? நானும் என் குடும்பமும் நல்லா இருக்கணும். குடும்பம் நல்லா இருந்து என்ன பண்ண? என்ன கேள்வி? அறிவில்லாத கேள்வி கேட்குறியா நீ? முதல்ல நீ நல்லா இரு. உன்னை பார்க்கணும். நீ இல்லைன்னா உன்னை யாரும் ஒன்றும் பார்க்க மாட்டாங்க. நம்ம அப்பா நம்ம கூட தான் இருந்தார், நமக்காகவே வாழ்ந்தார். மகனே மகனே மகனேன்னு தாங்கினார். போகும்போது மகன் கூட போயிட்டோம். இல்லை நீங்கள் யாராவது ஒருத்தரும் கூட போயிட்டீங்களா? இல்லை கூட தான் போக போகிறீங்களா? சும்மனா ஏமாத்து வேலையெல்லாம் பேசிக்கிட்டு நான் அப்படியே உன்னை விசுவாசிக்கிறேன், நீ இல்லைன்னா நான் இல்லை, என் அப்பா இல்லைன்னா நான் வாழவே மாட்டேன், சுந்தா இதெல்லாம் கதையெல்லாம் விட்டுட்டு இவர் தன்னைத்தானே ஏமாத்துறதோட இல்லை இருக்கிறவனையும் ஏமாத்துறது. ஒரு தெளிவான சிந்தனை இல்லாத மக்களை கொண்டு போகிறது. ஆக பசி கண்டவுடன் தடை செய்யாமல் ஆகாரம் கொடுத்தல் வேண்டும். ஆகாரம் கொடுக்கின்ற போது மிகுந்த அலட்சியமும் கூடாது. என்ன சாப்பாடு இது? தினம் கஞ்சியும் சோறு தானா? ரொம்ப நெருக்கமானங்க, அக்கறை உள்ளவங்க நம்ம மேலே. எல்லாருமே அக்கறையாக தான் இருக்கீங்க, கேட்க மாட்டீங்க. சிலர் அக்கறை உள்ளதாக கேட்பாங்க, சிலர் தொலைபேசியில் என்ன கேட்குறது உண்டு, நேரில் பார்ப்பாங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டீங்க? கருப்பு கவனி கஞ்சி கொஞ்சம் சாப்பிட்டேன். நான் தினம் இதே தான் சாப்பிடுங்க. ஏன் பின்ன என்ன சாப்பிட்ணும்? இல்லை மாற்றி கீற்றி சாப்பிட்றது இல்லையா? ஏன் மாற்றி சாப்பிடணும்? உங்களுக்கு போர் அடிக்கலையா? என்ன போர் அடிக்கிறது? சாப்பிட்ட உணவே தான் சாப்பிட்ணும் தினம். மாற்றி சாப்பிட்லாமா? சொல்லுங்கள். தினம் மேய்ந்த புல்லை தான் போய் அந்த மாடு மேயுது. இங்கே உட்காந்துட்டே பார்க்குறேன் ஏற்ற மாதிரி. ஒரு 4 ஏக்கர் கரம்பாக கிடக்குது. மாடுங்க வருது, 8 மாடு 10 மாடு. இன்றைக்கும் அங்கே தான் மேயுது, நாளைக்கும் அங்கே தான் மேய்ஞ்சுது, நேற்றும் அங்கே தான் மேயுது. அந்த மாடை கூப்பிட்டு நான் கேட்குறேன், ஏன்பா உங்களுக்கெல்லாம் போர் அடிக்கல? தினம் இந்த புல்லை மேய்ஞ்சி கிடக்குறீங்களே, அது என்ன பதில் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இங்கே தம்பி ஒருத்தர் ஆடெல்லாம் ஓட்டிட்டு போகிறார். குறைஞ்சது ஒரு 100 ஆடு இருக்கு. அவரை கூப்பிட்டு தினம் இந்த ரோடு வழியாக நம்ம ஆசிரமத்து வழியாக கூப்பிட்டு போகிற, நம்ம யோகசாலை வழியாக கூப்பிட்டு போகிறைய, தினம் இந்த வேலையில் இருக்கிற மேய்ஞ்சிட்டே போகுது, நாளைக்கும் இந்த வேலையில் மேயுது, நேற்றும் இந்த வேலையை தான் மேய்ந்தது, வருஷம் 360 நாளும் இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் மேய்ஞ்சிட்டு போகுது. அந்த ஆடுங்களை கூப்பிட்டு 2 ஆடை கேட்டுக்கிட்டு நிறுத்திக்கிட்டு, ஏன் ஆடை உனக்கு போர் அடிக்கலையா? தினம் தின்றது தழையே தின்னுட்டு இருக்காருக்கையே, உனக்கு போர் அடிக்கலையான்னு கேட்டால் அந்த ஆடு என்ன சொல்லும்? உன்னெல்லாம் மனுஷன்லேயே சேர்த்துக்க இல்லையா நீ? மனிதனாக இல்லை நீ, ஆடாகவும் மாடாகவும் இருக்கிறப்போ. அவங்களுக்கெல்லாம் அறிவு அவ்வளோதான். அதுக்கு என்ன விதித்த ஆகாரமோ அதான் தின்னும். நமக்கு விதித்த ஆகாரம் கிடையாது. நம்ம ஆகாரத்தை எப்படி வேணாலும் மாற்றி 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 பேசுவோம், மாற்றி மாற்றி பார்ப்போம், மாற்றி மாற்றி கேட்போம், மாற்றி மாற்றி பேசுவோம், சொன்னதை சொல்லலைன்னுவோம், சொல்லாத சொன்னன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நம்முடைய இயல்பு. நம்ம மாற்றிக்கவே மாட்டோம் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் ஒரு விதி இருக்குது, நமக்கு விதியே கிடையாது. சட்ட புத்தகம்லாம் அம்பேத்கர்லேருந்து சட்டசபை வரைக்கும் எழுதுகிறாங்களே சட்டம். யாருக்கு? ஆடுக்கெல்லாம் சட்டம் போடுறாங்க, மாடுக்கெல்லாம் சட்டம் போடுறாங்க. அவைகளை அழிக்கவும் அவைகளை வளர்க்கவும் சட்டம் போடலாம் நாமும். இறைவனுடைய சட்டம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? இயற்கையினுடைய சட்டம் தெரியுமா? இயற்கையின் சட்டத்தை இப்படி தான் நாம் நடந்துருக்கணும், யாருக்குமே புரியலையா? அந்த இயற்கையின் சட்டப்படி நான் இந்த உடம்பு 17 வயசில் என் உடம்பு எப்படி இருந்தது தெரியுமா? என்னுடைய தலைமுடியும் என்னுடைய தாடி என்னுடைய மீசெல்லாம் 18, 20, 25 வயசில் கண்ணுங்கரேன்னு பார்க்க அவ்வளோ அருவியாக இருந்தது. இன்றைக்கி இவ்வளோ ஆகிப்போச்சே. இது யாருடைய விதி? அவன் எழுதின விதிப்படி தானே போயின்னு இருக்கு. அந்த விதியை நான் வெல்ல முடியுமா? அந்த விதியை நான் மாற்ற முடியுமா? அவன் சொன்னானே, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கிட்டே இருக்குதான், திட்டம் போட்டு
எதுக்கு அதெல்லாம் நான் போய் பேசணும், நமக்கு தேவையில்லாத பேச்சு அது. ஆக விதி நமக்கு நாமே ஞானிகள் என்ன செய்தாங்க? விதியை மீறினார்கள். அவர்கள் சட்டத்திற்கு கட்டுப்படாதவர்கள். அவருடைய சட்ட விதிகள்லாம் கிடையாது. ஃப்ரேம் பண்ணிட்டான், நம்ம வாழ்க்கையை நாமளே பண்ணிட்டோம். ஒரு ஃப்ரேம் சொன்னால் 4 சட்டத்துக்குள்ளே ஒரு படம் இருந்தால் தான் படத்துக்கு சேஃப்டி, படத்துக்கு பாதுகாப்பு. 4 சட்டம் இருக்கணும். 4 சட்டம் இல்லைன்னா அந்த படம் என்ன ஆகும்? வீணாக போயிடும். அப்போ நமக்கு 4 சட்டம் இருக்குது. வீட்டில் ஒரு சட்டம் இருக்குது, வெளியில் ஒரு சட்டம் போட்டு வச்சுருக்காங்க. ஞானிகளுக்கு சட்டம் இருக்கா? இல்லவே இல்லை. அவர்கள் சட்டத்தை எல்லாம் பின்பற்றவே இல்லை. அவர்களுக்கென்று ஒரு சட்டம் இயற்கை வகித்தது. அந்த இயற்கை சட்ட விதியின்படி நடந்தார்கள். சட்டம் சொல்லுது, பெண்ணின் திருமண வயது என்னங்க ஐயா? 21 என்னங்க? 18. பெண்ணின் திருமண வயது 18, ஆணின் திருமண வயது 21. சரி ஐயா, நீங்கள் சட்டம் போட்டீங்க, ரொம்ப சந்தோஷம், வணங்குறேன். பெண்ணின் திருமண வயது 18. ஒரு பெண் பெரியவளாகிறது 18 இருக்கணும். ஒரு ஆண் திருமண வயது 21. அவனுக்கு மீசை முளைப்பது 21 இருக்கணும். ஏன் 13 மீசை முளைக்குது, 13 ஏஜ் அட்டன் பண்ணுது? இதை உங்கள் சட்டத்தினால நீங்கள் திருத்தலாம்ல. இதை சட்டம் போட்டு அதை தடுக்கலாம்ல. ஏன் தடுக்கலை? உங்கள் சட்டத்தெல்லாம் அது பார்க்காது. அதுக்கு சட்டம் போட நீங்கள் யார்? அது வேலையை அது செய்துகிட்டே இருக்குது. அதுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தவங்கெல்லாம் வாழ்ந்துட்டாங்க. அது இயற்கையின் சட்டம் என்னவோ அதை தான் நாம் நடைமுறைப்படுத்தணும். ஆனால் அதை யாரும் ஏற்றுக்கொள்வது இல்லை. இளமையில் வளையாதது 5 வளையாதது 50 வளையாது. இளமையில் கல். எங்கள் அம்மா, எங்கள் பாட்டி, எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா எல்லாம் எப்போ திருமணம் ஆச்சுன்னு கேட்டு பார்த்துருக்கேன். நான் கேட்டேன், எந்த வயசில் ஆச்சு தெரியுங்களா? 30, 35 பண்ணிக்கிட்டாரு எங்கள் தாத்தா. எங்கள் அப்பா நான் 40 கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நல்லா கற்பனை பண்ணி பாருங்கள். கற்பனை இல்லை, நினைவை ஓட்டி பாருங்கள். நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை, அழகு மிகுந்த ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். பந்தல் போடுறோம், செடி வளர்க்குறோம், கொடி வளர்க்குறோம். முதல்ல வருது, 2வது வர காயும், 2வது வர காய்க்கிறேன் பூவையும் விதைக்குன்னு எடுத்து வைப்பாங்க. விவசாயத்தில் கேளுங்க, கடைசியாக வர காயை விதைக்க விடுங்களாப்பா? ஏப்பா சசி, கடைசியாக காய்க்கிற காய் எப்படி இருக்கும்? அது கம்புட்டு காய்னுங்க. அதெல்லாம் விதைக்கு எடுத்து வைக்க முடியுமா? ஏன்? முதல்ல காய்க்கிற காய் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். முதல்ல வர பூச்செடியில் பூ எப்படி இருக்கும்? அப்போ அதில் வர வித்து எப்படி இருக்கும்? அப்போது கருமுட்டை உருவாகி அந்த குழந்தை வளர்கின்ற போது 35 வயதில் திருமணம் ஆனால் கருமுட்டையினுடைய நிலை எப்படி இருக்கும்? ஏன் இந்த சிந்தனையில் இல்லை நமக்கு? ஆக அந்த லைன் நமக்கு வேணாம். இங்கே வந்துடுவோம். பசி கண்டவுடன் ஆகாரம் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? ஆகாரம் கொடுக்கும்போது மிகுந்த அலட்சியமும் ஆகாது. அலட்சியம் பண்ணக்கூடாது. இது என்ன, இது ஒரு ஆகாரமாக இது அப்படின்னு மனசு கஷ்டம் வரக்கூடாது. அந்த கஷ்டத்தோடு நீ அதை எடுக்கக்கூடாது. அலட்சியம் கூடாது. மிகுந்த அலட்சியமும் கூடாது, மிகுந்த தீவிரமும் கூடாது. அப்படி எடுத்து வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கலான்னு ஒதுக்கிறதும் கூடாது. தீவிரமாக ஆவதே ஓதுன்னு சாப்பிட்றதுன்னுவாங்க. அவசரமாக பக்குன்னு 4 கவலம் உருட்டி போட்டுன்னு உடனே கையை காலை கழின்னு ஓடுறது, அதையும் செய்யாது. மிகுந்த அலட்சியமும் ஆகாது, மிகுந்த தீவிரமும் ஆகாது. ரொம்ப வேகமாகவும் சாப்பிடாத, மந்தமாக உட்காந்துன்னு சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் வளர்த்தாது. நம்மெல்லாம் அப்போல்லாம் பந்தியில் போயிருக்கிறோம், இப்போல்லாம் பந்தியில் போகிறதில்ல. ஒரு ரோவில் போய் உட்காந்துக்கிட்டிங்கன்னா 2 ஆள் பக்கத்தில் உட்காந்துட்டிங்கன்னா போதும். அவர் எழுந்திருக்க வரைக்கும் நீ உட்காந்துருக்கணும். இலையும் காயும், கையும் காயும். அவரை விட்டுட்டு நீ எழுந்து போய் கழுவ முடியாது. ஏன்னா பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு, சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அவர் எப்போ முடிப்பார்? ரொம்ப பேர் அப்படி தான். பொது இடத்துல கூட
வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே சாப்பிடணும்னு நினைக்கிறான் பொது இடத்துல. ஒரு பொது இடத்துல 10 பேர் மத்தியில் சாப்பிட்றோமே, அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாது. அடுத்தவங்க பின்னாடி வேறு நிற்பாங்க. இப்போல்லாம் பார்த்துறீங்களா? பந்தி நடந்துக்கிட்டே இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருப்பான். பின்னாடி ஒரு ரோ நிற்கும். இவங்கள சாப்பிட்டு அவதே போயின்னு நம்ம சாப்பிட்டு முடிக்கணும். ஏன்னா அந்த சேர் கிடைக்காது. அப்புறம் ரிசர்வேஷனா ஒரு சீட்டுக்கு பின்னாடி ஒரு ஆள் நிற்பார். என்னவோ வாழ்க்கை. அதை மிகுந்த அலட்சியமும் கூடாது, மிகுந்த தீவிரமும் ஆகாது. முதல் பட்சம் சீரக சம்பா அரிசி. ரேஷன் கடையில் அரிசி வாங்கிட்டு இருக்கிறேங்க ஐயா ராமலிங்கம். நீங்கள் போய் சீரக சம்பா அரிசி எழுதுனா எப்படி நாங்கள் சீரக சம்பா அரிசி சாப்பிட்றது? உங்கள்கிட்ட சாகா கல்வியின் திறனத்தை சொல்லிக் கொடுங்கன்னா, நீ இப்படி தான்பா சோறு தின்னன்னு சொன்னீங்க, நியாயம். ஏதோ ஒரு அரிசி சோறு சாப்பிடுன்னு எழுதினாலும் நியாயம். சீரக சம்பான்னு சொன்னான்னா அவன் எங்கே போவோம் ஐயா? முதல் பட்சம் சீரக சம்பா அரிசி அன்றி புன்செய் விளைவோம். புன்செய் விளைவுனா என்ன? நன்செய் விளைவுனா என்ன? நஞ்ச விளைவுனா தண்ணியில் வளரும். புன்செய் விளைவுனா தண்ணி இல்லாத இடத்துல விளையும். சாகா கல்வியை எங்கே கொண்டு வந்து திணிக்கிறார் பாருங்க, ரகசியம். தண்ணியிலேயே விளையிறது சாப்பிட்டா இந்த உடம்புல தண்ணி சேர்ந்துக்கிட்டே இருக்கும். நம்ம மனசில் ஈரம் இருக்கலாம், ஆனால் உடம்புல ஈரம் இருக்கக்கூடாது. ஈரக்கட்டையே தீ பிடிக்காது, காய்ந்த கட்டையை தீ பிடிக்கும். உள்ளே இருக்கிற தீ இந்த கட்டையை பிடிக்கணும்னா இந்த கட்டையில் ஈரம் இருக்கக்கூடாது, உள்ளத்தில் ஈரம் இருக்கணும். ஈரமும் அன்பும் கொண்டு இன்னருள் பெற்றேன், என் மார்க்கம் இரவாத சன்மார்க்கம் தோழினார். ஆக இந்த உடம்பை கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எங்கே கொண்டு போகிறார் பாருங்க. காலையில் எழுந்துக்கிறது, பல் துளக்கிற விஷயத்துலேருந்து, சின்ன வேலை செய்கிறதுலேருந்து, உணவு உண்ணுவதிலேருந்து அரிசியை கொண்டு வந்துட்டார். எந்த ஞானியாவது இதை மாதிரி நீ இந்த சோறு தான் தின்னணும்னு எழுதியிருக்காங்களா? புன்செய் விளைவும் கூடும். புன்செய் விளைவு எது? இப்போ அரூர், தருமபுரி, திருவண்ணாமலை, நம்ம பக்கம் இந்த நெய்வேலி பக்கம், இப்போல்லாம் தண்ணி நெய்வேலிலாம் சும்மா வெள்ளாதி வெள்ளம் தண்ணி. ஒரு காலகட்டத்தில் தண்ணி இல்லாத இடம் அதெல்லாம். தண்ணி இல்லாத இடத்தில் வானம் பார்த்த பூமியில் விளையக்கூடிய உணவுகளே எடுக்க வேண்டும். ஏன் அப்படின்னா அதில் சத்து அதிகம், அதில் ஈரத்தன்மை குறைவு. ஆக கார அரிசியும் புன்செய் விளைவும் கார அரிசியும், கார அரிசி சாப்பிடலான்னு சொல்கிறாரு வள்ளல் பெருமான். அதுவும் கைக்கூத்தல் அரிசி, கார அரிசி. கார அரிசி நமக்கு எங்கே தெரியும்னா, நம்ம இல்லங்களில் வளைகாப்பு நடத்தும் போதும், காது குத்தும் போதும், வளைகாப்பு பண்ணும்போது இந்த கார அரிசி தேடி கிடப்பாங்க. மற்ற நாள்லலாம் கார அரிசிக்கு இந்த வேலையே கிடையாது. ஆனால் எல்லா நாள்லையும் நீ கார அரிசி சாப்பிட்டாகணுன்றாரு வள்ளலார். கார அரிசியும் தவிர நேரிட்ட அரிசியின் வகைகள் ஆகும். எதா பரவாயில்ல, என்ன நேரிடுதோ அந்த அரிசியெல்லாம் வச்சுங்க, சாப்பிடுங்க, வேறு வழி இல்லை. என்னை கேட்டால் இந்த 2 அரிசி நான் சொல்லுவேன், முடிஞ்சால் இதை சாப்பிடுங்க, இல்லையா சாப்பிட்டு போங்க, எழுத்தார். அரிசியின் வகைகள் ஆகும். அது சாதமாகும்போது அகுதிய நெகிழ்ச்சியும் ஆகாது. குழன்னு வேக வைக்காத, அதிக கடினமும் ஆகாது. நெத்து பதத்தில் எடுத்து வடிச்சிடாத. நான் நாளையிலேருந்து மரங்கள பெருவாழ்வு சாகா கல்வியை கற்றுக்க போகிறேங்க. எங்கள் வீட்டம்மாவை கூப்பிட்டு சோறு வடிச்சாச்சு. இன்னும் இந்த மாதிரி குழன்னு வடித்தா நான் எப்படி சாகா நிலையை அடையிறது? அப்படி எப்படிங்க வடிக்கிறது? கொஞ்சம் நெத்து பதமாக வடி. மறுநாள் வடிக்கிறாங்க, அப்படியே எல்லாம் முன்னப்பாரு என்னப்பாருன்னு விரைச்சி நிற்கிது, கையில் அழகுனா வித மாதிரி. ஏம்மா இப்படி வடிச்சிட? யோ போயா, நீ செத்தாவது போ, என்ன சாகா அடிச்சுட பிள்ளைக்கு? நீ சோறு வடிக்கிற வேலையிலேயே சாகா கல்வி இவர் கற்றுக்கிறதுக்கு நெகிழ்ச்சியும் கூடாதான், நெத்து பதமும் கூடாதான். இன்னும் நான் பக்கத்துலேயே இருந்து எனக்கு வேணால் 1 விசிலா 2 விசிலா 3 விசிலான்னு சொல்லிக் கொடு. இப்போல்லாம் விசிலில் தானே சோறே ஆகுது, இல்லை? விசில் தான், விசில் அடித்தா சோறு வருது. அது சாதமாகும்போது அதிக நெகிழ்ச்சியும் ஆகாது, அதிக கடினமும் ஆகாது. நடுத்தரமாகிய சோற்றை
சும்மா அந்த வெந்த சோத்தை எப்படி வந்து இவரெல்லாம் என்ன பண்ணியிருப்பார். நடுத்தரமாகிய சோற்றை அக்னி அளவுக்கு வள்ளல் பெருமான் 3 அக்னி சொல்லியிருப்பார். கீழே ஒரு அக்னி, நடுவில் ஒரு அக்னி, மேலே ஒரு அக்னி. கீழே ஏற்படுற அக்னி ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அந்த அக்னியை அதிகமாக காரியப்பட்டு அது காம அக்னி. வயிற்றில் இருக்கிறது பசி தீபாக்னி. நெற்றிக்குள்ளே இருக்கிற அந்த சூடு அந்த அக்னி ஞான அக்னி. 3 அக்னி தான். அந்த அக்னி அளவுக்கு அதிகப்படாமலும் வயிற்றில் இருக்கிற அக்னி எவ்வளவு அக்னின்னு உனக்கு தான் தெரியும். இது எவ்வளோ அக்னின்னு உனக்கு தான் தெரியும். இது சிங்கிள் அடுப்பா கேஸ் ஸ்டவ்வு, இது சிங்கிள் ஸ்டவ்வா, அது டபுளா, இல்லை ட்ரிபிள், இல்லை 4 வந்துருக்குது. இப்போது அடுப்புக்கு தகுந்த மாதிரி சிலிண்டர் காலி ஆகும். என்ன தம்பி சரி பார்த்தேங்க ஒரு வீட்டில் 4 இருக்குது அடுப்பு. 4 தவலை வைக்கலாம், ஒரு இடத்துல 3 தவலை வைக்கலாம், ஒன்றே ஒன்று வைக்கிறது. இப்போ நமக்கெல்லாம் எவ்வளோன்னா ஒன்று தான் இல்லையா? அதுதான் எழுதுகிறாரு. அதிக கடினமாக நடுத்தரமாகிய சோற்றை அக்னி அளவுக்கு அதிகப்படாமலும், இந்த வயிற்றில் இருக்கிற அக்னி எவ்வளவோ அவ்வளவுக்கு தகுந்த சாப்பாடு தான் சாப்பிடணும். குறைவுபடாமலும் அறிந்து உண்ணுதல் வேண்டும். இப்போ இதை அறிந்து கொள்ளுகின்ற போது உன்னுடைய கவனம் பூரா எங்கே இருக்கும்? வயிற்று மேலே போகும். முதல்ல மலஜல உபாதி மேலே உன்னுடைய கவனம் போகும்போது சிறுநீர் பையும் மலக்குடலும் உன்னுடைய கண்ட்ரோலில் வருது. 2வது காலைல 3:30 மணிக்கு எழுந்திருக்கிறன்ற அப்பயே இந்த உடம்பை நீ பக்குவத்துக்கு கொண்டு வர. உடம்பு சொல்கிறது நாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம் நேற்று வரைக்கும். இந்த மார்கழி குளிரில் எழுந்து உட்கார முடியுமா நம்மளால்? அப்போ இந்த 3:30 மணிக்கு எழுந்திருக்கிற பழக்கம் வருதுன்னா இந்த உடம்பை என்ன பண்ணுறோம்? நீ சொன்னதை நான் கேட்டுட்டு இருந்த காலம் ஒரு காலம், இனிமேல் நான் சொல்வது நீ கேளுன்னு அதை எழுப்பி விட்றோம். அப்போ இந்த உடம்பை நம்ம கொண்டு வரோமா? 2வது நீ இதை தான் குடிக்கணும், இதை தான் பல் வளர்க்கணும். நான் நேற்றைய வரைக்கும் கோல்கேட் ப்ரெஷ்ஷு போட்டுக்கிட்டு சிபாக்கா பேஸ்ட்டை போட்டு இல்லை வத்திரை தந்தி போட்டு ஏதோ ஏதோ தேய்ச்சின்னு இருந்தேன். இன்னிலேருந்து அதெல்லாம் கிடையாது, கரிசலாங்கண்ணு போட்டு தான் விளக்கணுன்றோம். அப்போ அது இந்த மனசு ஏற்றுக்கணும், அப்புறம் இந்த பல்லு வேற ஏற்றுக்கணும். இந்த ஆள் சொல்லிட்டானுன்னு கரிசலாங்கண்ணை போட்டு தேய்ச்சையா என் பல்லு ஈரம் போன போக்கு இருக்க அழுவான். அப்போ அவர் போட்ட பேஸ்ட்டு அவர் போட்ட ப்ரெஷ்ஷுக்கு அவர் போயிடுவார். அப்போ இதையும் சரியாக வராங்க. ஒன்று ஒன்றா நம்மளை கொண்டு போய் இந்த உடம்பு மேலேயே நிறுத்துறாருல. இந்த உடம்பை பக்குவம் பண்ணுறதுல இவ்வளோ விஷயமா? அறிந்து உண்ணுதல் வேண்டும். அந்த அகிரியை குறைபடாமலும் மிகுதிப்படாமலும் அறிந்து உண்ணுதல் வேண்டும். ஆயினும் ஒரு பிடி குறைந்தபட்சமே உண்ணுதல் வேண்டும். ஒரு கைப்பிடி சோறு இன்னும் கொஞ்சம் ஒரு பிடி சாப்பிட்லான்னு நினைக்கும் போதே போதும், இன்னும் ஒரு பிடி சாப்பிட்லான்னு சொல்லும் போதே எழுந்துடணும். இன்னும் ஒரு பிடி வேணும்னு கேட்கும்போதே எழுந்துக்கணும். அதுதான் போதும்னும் போதே எழுந்துட்டு சாப்பிடணும், கையாளணும். அப்போ இன்னும் வேணும்னு சொல்லும், அந்த நேரத்தில் எழுந்துடணும். போதுன்னு அது எப்போவுமே சொல்லாது, அது போட்டுக்கிட்டே இருக்கலாம் பாட்டு. ஆக குறைபடாமல் அறிந்து உண்ணுதல் வேண்டும். ஒரு பிடி குறைந்தபட்சமே நன்மை. போஜனம் செய்த பின்னர், போஜனம் சமஸ்கிருதத்தை எடுத்து வள்ளலார் ஆடுறார். சாப்பிட்ட பிறகு என்ன சொன்ன? நல்ல நீர் குடித்தல் வேண்டும். என்ன நீர்? நல்ல நீர். அந்த நல்ல நீரும் வெந்நீராக இருக்க வேண்டும். இதெல்லாம் சன்மார்க்க வகுப்பு. அந்த நீரும் நல்ல நீராக இருக்க வேண்டும். அந்த நல்ல நீரும் வெந்நீராக இருக்க வேண்டும். அதுவும் அதிகமாக குடியாதிருத்தல் வேண்டும். அதுவும் தண்ணியை நிறைய குடிக்கவே கூடாது அப்படின்னு எழுதிட்டார். அதனால் அன்பு உள்ளவங்களே, இந்த சன்மார்க்க நெறி என்பது அவரவர்கள் முயற்சியில் இருக்கணும், அவரவர்கள் பயிற்சியில் இருக்கணும், அவரவர்கள் இந்த புலன்கள் மீது பற்றில்லாமல் இருக்கணும், அவரவர்களுடைய எத்தனத்தில் தான் அதை அடைய முடியுமே தவிர பிரிதொரு கொடுக்கவோ பிரிதொரு வாங்கவோ முடியாத ஒன்று வள்ளல் பெருமானுடைய கல்வி திட்டம். அதனால் அன்புள்ளவங்களே, நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து 2 புறங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கின் பக்கம் மேலே உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளியணுவாக நான் இருக்கின்றேன், இந்த உடல் நான் அல்ல என்று கருதி வழிபாடு செய்து வந்தால் கருத்தின் கண் கடவுளுடைய பேராற்றல் வெளிப்பட்டு விளங்கும் என்றும், அவ்வாறு விளங்க வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகின்ற பயம், நோய் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும்
தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வை அடைய முடியும் என்று வள்ளல் பெருமான் எழுதி அருளி இருக்கின்ற வாசகத்தில் நம்பிக்கை கொண்டு கடவுள் வழிபாடு செய்வோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. எங்குரு தீமையும் நம்மை தொடராமல் இரவும் பகலும் மெய்காலத்தை துணையாக வேண்டிய வேண்டிய விருப்பமெல்லாம் கொடுத்து ஈண்டு இருந்து அருள் புரிகின்ற தெய்வ தந்தையாக எங்கெங்கு இருந்து உயிர்கள் ஏதேது வேண்டும் அங்கங்கு இருந்து அருள் செய்பவராக எத்தகைய உயிர் எப்படி எண்ணின அவ்வுயிருக்கு அப்படி அருள்கின்றவராக எங்கும் நிறைந்த பூரணராக விளங்கக்கூடிய கடவுள் ஒருவர் உண்டென்றும் அக்கடவுளை உண்மையான அன்பால் நம்முடைய கருத்தின்கண் 2 புறங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கின் பக்கம் மேலே உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளியணுவாக கருதி வழிபாடு செய்கின்றோம். அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா நெறி உலகமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, நல்ல மழை பொழிக, நாடு வளம் பெறுக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.